வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் பீஸ் மேக்கர் சீசன் 2 இட் வெல்கம் டு டெரி அண்ட் ஹவுஸ் ஆஃப் தி டிராகன் சீசன் 2ல நடந்திருக்க வேண்டிய சம்பவம் இப்போ சீசன் 3ல நடக்க போகுது. அது என்ன சம்பவம் அண்ட் நைட் ஆஃப் தி 7 கிங்டம்ஸோட சீசன் 2 இது 4 பத்தின ஒரு சூப்பரான அப்டேட்ஸ் தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ நம்ம சேனல் புதுசாக வரீங்கன்னா அது இப்படி பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமே உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள இருக்கலாம். முதல் அப்டேட், பீஸ் மேக்கர் சீசன் 1 2022ல ரிலீஸ் ஆச்சு. எல்லார்கிட்ட இருந்தும் நிறைய பாசிட்டிவான விமர்சனங்கள் மட்டுமே கிடைச்சது. ஒரு நல்ல ஹிட்டான சீரீஸ்னு சொல்லலாம். ஸோ இந்த சீரியஸோட 2வது சீசன் அப்படின்றது ரொம்ப நாளா ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. பட் இந்த வருஷம் ரிலீஸ் ஆகுது அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அது ஹெச்பிஓவே வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த சீசன் 2ல மொத்தம் 8 எபிசோட்ஸ் இருக்க போது. இந்த சீசன் 2ஓட முதல் எபிசோட்ஸ் ஆகஸ்ட் 21, 2025 அப்போ ரிலீஸ் ஆக இருக்குது. ஸோ அடுத்தடுத்து ஒவ்வொரு வாரங்களும் ஒவ்வொரு எபிசோட் வந்து அவங்க ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ இது ஜியோ ஹாட் ஸ்டார்ல அவைலபிளா இருக்க போது. ஸோ கண்டிப்பா இதுக்கு தமிழ் டப்பிங் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா இட் வெல்கம் டு டெரி. ஸோ இது நம்ம ஸ்டீஃபன் கிங்கோட 1986 நாவலை பேஸ் பண்ண ஒரு சீரியஸ் தான். இட் சாப்டர் 1 சாப்டர் 2 இந்த 2 படங்களோட ப்ரீக்வலா வந்து இந்த இட் வெல்கம் டு டெரி அப்படின்ற சீரியஸ் வந்து இருக்க போகுது. ஸோ இந்த சீசன் 1ல மொத்தம் 9 எபிசோட்ஸ் வந்து அவங்க கொடுக்க போறாங்க. இதோட ரிலீஸ் டேட் அப்படின்றது அஃபிஷியலா கன்ஃபார்ம் ஆகல. பட் இந்த வருஷத்துல ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றத வந்து ஹெச்பிஓ இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் தேர்ட் அப்டேட், ஹவுஸ் ஆஃப் தி டிராகன் சீசன் 2ல ஒரிஜினலா பிளான் பண்ணது ஃபர்ஸ்ட் 10 எபிசோட்ஸ். பட் லேட்டரா அதை வந்து 8 எபிசோட்ஸா வந்து குறைச்சிருந்தாங்க. பட் அந்த ஒரிஜினல் 10 எபிசோட்ஸ்ல எபிசோட் 9 வந்து ஹவுஸ் ஆஃப் தி டிராகனோட ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் பேட்டிலான பேட்டில் ஆஃப் கல்லட் அப்படின்றது வந்து இடம்பெற வேண்டியது. பட் இவங்க 10 எபிசோட்ஸை வந்து 8 எபிசோட்ஸா குறைச்சதாலையும் சரி, பேட்டில் ஆஃப் ரூக்ரெஸ்ட் அப்படின்ற ஒரு பேட்டில் அப்படின்றது அந்த சீசன் 2ல மெயினா அவங்க இருந்ததுனால இந்த பேட்டில் ஆஃப் கல்லட்டை வந்து நம்ம சீசன் 3யோட ஃபர்ஸ்ட் எபிசோடா கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றத பிளான் பண்ணி தான் வந்து இந்த சீசன் 3ல முதல் எபிசோடா வந்து இந்த பேட்டில் ஆஃப் கல்லட்டை வந்து வச்சிருக்காங்க. ஸோ இது ஹவுஸ் ஆஃப் தி டிராகனோட டான்ஸ் ஆஃப் தி டிராகன்ஸோட அந்த வரலாறுல ஒரு முக்கியமான சம்பவம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பேட்டில் ஆஃப் கல்லட்ல வந்து ஏகப்பட்ட வார்ஷிப்ஸ் அண்டு ஏகப்பட்ட டிராகன்ஸ் வந்து ஃபைட் பண்ண போறாங்க. அதுல உயிர் சேதங்கள் பல இருக்க போகுது. இந்த சம்பவம் சீசன் 2ல நடந்திருக்க வேண்டியது. பட் அவங்க அதை ரிசர்வ் பண்ணி சீசன் 3 கொண்டு வந்திருக்காங்க. பட் சீசன் 2ல நடந்திருந்தா இன்னும் பயங்கரமான ஒரு சீசனா வந்து இந்த ஹவுஸ் ஆஃப் தி டிராகனோட சீசன் 2 இருந்திருக்கும். ஸோ பார்க்கலாம். ஸோ இந்த சீசன் 3யே ஓப்பன் ஆகுறது இந்த பேட்டில் ஆஃப் கல்லட்டோட அந்த வார் சீக்வன்ஸ்ல இருந்து தான். ஸோ அதனால நம்ம வெயிட் பண்ணலாம். அண்ட் ஃபைனல் அப்டேட் பார்த்தீங்கன்னா கேம் ஆஃப் த்ரோன்ஸோட இன்னொரு ப்ரீக்வல் சீரிஸான எ நைட் ஆஃப் தி 7 கிங்டம்ஸ் வந்து சீசன் 1 இந்த வருஷத்தோட கடைசியில் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க முன்னாடியே. பட் ரீசெண்டாக வந்து இந்த வருஷத்துல என்னென்ன சீரிஸ்லாம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லி ஹெச்பிஓ வந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க சில ட்ரெய்லர்ஸ். பட் அதில் வந்து எ நைட் ஆஃப் தி 7 கிங்டம்ஸ் இல்லை. ஸோ அதனால இது வந்து இந்த வருஷம் ரிலீஸ் ஆகுமா இல்லையான்றதை வந்து கொஞ்சம் கேள்விக்குறியாக தான் இருக்குது. பட் லேட்டர் 2025ல தான் வந்து ரிலீஸ் ஆக போதும் முன்னாடி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால நம்ம பொறுத்திருந்து வெயிட் பண்ணலாம். ஸோ இந்த சீசன் 1ல டோட்டலா 6 எபிசோட்ஸ் இருக்க போது. இப்போ சார்ஜ் ஆர்ஆர் மார்டின் இன்னொரு விஷயத்தையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. இந்த நைட் ஆஃப் தி 7 கிங்டம்ஸோட சீசன் 2க்கான ஒர்க்குமே வந்து அவங்க ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு அப்டேட்மே அவர் கொடுத்திருக்காரு. ஆஸ் பர் சார்ஜ் ஆர்ஆர் மார்டின் எ நைட் ஆஃப் தி 7 கிங்டம்ஸோட சீசன் 2 கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ஸோ அடுத்தடுத்து இன்னும் சீசன்கள் இருக்கா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். ஸோ இந்த 4 அப்டேட்டும் உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மற்றும் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.